பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான இடங்களில் சேலத்திற்கு 3ஆம் இடம் கிடைத்திருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான இடங்களில் சேலம் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. அந்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான இடங்களில் சேலத்திற்கு 3வது இடமானது கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைஞ்சிருக்கிறீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் பதிவான அந்த வெப்பநிலை அளவில் பார்த்தோம் என்றால் இந்திய அளவில் சேலம் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. சுமார் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. இது ஃபாரன்ஹீட்டில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் என்று குறிப்பிடலாம். முக்கியமாக நேற்றைய தினம் தமிழகத்தில் பதிவான அந்த வெப்ப அளவை பொறுத்த வரைக்கும் சேலமானது முதலிடத்திலும் இந்திய அளவில் 3வது இடத்திலும் இருக்கிறது. அந்த வகையில் 42.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. இது இயல்பை விட 4.4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாகவே பதிவாகி இருக்கிறது. கோடை காலம் தொடங்கியது முதல் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து அந்த வெப்ப அலை என்பது நீடித்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் கூட தொடர்ந்து அந்த வெப்ப அலை என்பது நீடித்து வருகிறது. மேலும் நேற்று முதலே தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வெப்ப அலைக்கான மஞ்சள் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து வெயிலானது பல்வேறு மாவட்டங்களிலும் சதமடித்து வரக்கூடிய ஒரு நிலையில் நேற்றைய தினம் பதிவான அந்த வெப்ப அளவை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் சேலம் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. 42.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. அதாவது 107 ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது. முதலிடத்தில் ராயலசீமாவினுடைய அனந்தபூர் 43.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், அதே போல் ஒரிசாவில் 42.8 டிகிரி செல்சியஸிலும் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் சேலம் 3வது இடம் பிடித்திருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து இன்றும் நாளையும் கூட வெப்ப அலை என்பது இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கக்கூடிய நிலையில் வெப்பமானது அந்த இயல்பை விட கூடுதலாகவே இருக்கும் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.